ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிப்லி ஸ்டைல் எப்படி பண்ண போகிறோம்னா, ChatGPTயில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. மினிமம் 1 மினிட் ஆகும், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும், சர்வர் பொறுத்து. ஓகேவா? நீங்கள் டேட்டா சூஸ் பண்ணி பாருங்களா, ஒய்ஃபை சூஸ் பண்ணி பாருங்கள், எப்படியும் வந்துடும். நடுவில் ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லலாம், நான் இப்படி பண்ண மாட்டேன், சர்வர் எதாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ட்ரைன் கொடுத்துட்டே டக்குனு கை வந்துடும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஓப்பன் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்க, உள்ளே வந்துடும், முடிஞ்சு போச்சு. திரும்பி உடனே அடுத்து ஃபோட்டோ பண்ணணும்னு கஷ்டம்தான், வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம எக்ஸில் பார்க்க போகிறோம். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்லாஷ் போட்டுருல, திரும்பி அதிலே போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள். உடனே ரெஸ்பான்ஸ் ஆகி உடனே செம்ம ஸ்பீடாக வந்துடும். என்ன தான் ஸ்லோவாக இருந்தாலும் சரி. ஒரு சேஞ்சுக்கு நான் இப்போ கோட் ஹெட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ChatGPTயில் வந்துட்டு சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு எதுவும் வராது. ஓகே, ChatGPT ப்ளஸ் சூஸ் பண்ண சொல்லும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வேறு அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணி உள்ளே போய்ட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு ஃபுல்லாக பேக் வந்துட்டு திரும்பி போட்டு பண்ணிங்கன்னா உடனே வரும். அப்பப்போ வரதுனால சர்வர் எரராக இருக்குது, இதில் இப்படி இல்லை பண்ண மாட்டோம், வீடியோ செய்ய மாட்டோம், அப்படி இப்படின்னு வரும். ட்ரைனோன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகே, எனக்குமே அப்படி தான். பட் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வராது. அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பி பண்ணால் உடனே வந்துடும். இல்லைனா 1 டே வெயிட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இது பாருங்க எப்படி இதையுமே வந்துருச்சு, பயங்கரமாக செம்மையாக இருக்குல்ல. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.